தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்க எல்லா பேருமே புரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. அது என்னன்ற சொல்றதுக்காக இந்த பதிவு. அது என்ன அப்படின்னா, தமிழகத்தில் இருக்கக்கூடிய பத்திரிகை துறைகளை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நடுநிலையாளர்கள் அவங்க தான் நாட்டுக்கான உண்மைகளை உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கிறாங்க. நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய உண்மைகளை புதஞ்சு கிடக்கிற உண்மையெல்லாம் தோண்டி கொடுத்து உங்கள்கிட்ட கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறீங்களா? அப்படி கிடையவே கிடையாது. இங்க இருக்கக்கூடிய செய்தி ஊடகங்கள் எந்த விதமான லட்சணத்தில் இயங்குகின்றத ஒரு சின்ன எடுத்துக்காட்டின் மூலமாக அது பின்னாடி இருக்கக்கூடிய தந்திரங்கள் என்னன்ற சொல்றதும், அந்த தந்திரத்துக்கு சூத்திரதாரியா இருக்காங்க இல்லையா, அவங்க சிலரோட முகத்திரையை கிழிக்கிறதும், அதன் பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுடைய முகம் இருக்கு இல்லையா, அதை உடைக்கிறதும் இந்த பதிவோட நோக்கம். அது என்ன அப்படின்னா, தமிழக செய்தி ஊடகங்களை பத்தி தயவு செய்து சொல்றேன், மீண்டும் மீண்டும் சொல்றேன், கொஞ்சம் பொறுமையா நீங்க கவனிச்சீங்கன்னா இது செய்தி ஊடகங்கள் 100% ஒரு வெக்கங்கட்ட கீழ்த்தரமா அசிங்கமான கூட்டம் உங்களால் புரிஞ்சுக்க முடியும். அதுக்கு எடுத்துக்காட்டு, இந்த நியூஸ் 18 தலைமை இடத்துல இருக்கக்கூடிய பொறுப்பில் இருக்கக்கூடியவர் குணசேகர். இவருடைய மாமனார் இருக்கார் இல்லையா, அவரு கலிப்பூங்குன்றம். இவர் விடுதலை நாளிதழ் இருக்கு இல்லையா, விடுதலை நாளிதழ் தீக்கா நாளிதழ், இதை தொடர்ந்து இந்துக்களுக்கு எதிராக தொடர்ந்து கட்டுரைகள் எழுதக்கூடிய நபர். தொடர்ந்து கட்டுரைகள் மட்டும் கிடையாது, இந்துக்களுக்கு எதிராக மிக தீவிரமாக, இந்துக்களுக்கும் இந்தியாவுக்கும் எதிராக மிக தீவிரமாக பிரச்சாரம் செஞ்ச ஆளு. இவருடைய மருமகன் யாரு? இவர். இவங்க ரெண்டு பேருக்கும் எல்லா இடங்கள்லயும் ஒரு பொதுவான ஒற்றுமை உண்டு. எடுத்துக்காட்டு, சமீபத்தில் ஈவே ராமசாமி சார்ந்து ஒரு கருத்தை ரஜினி அவர்கள் சொல்லவே மிகப்பெரிய சச்சரவாச்சு. சரியா இல்லையா? அந்த நிகழ்வு நடக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் திடீர்னு புகுந்து போராட்டம் நடத்துறேன், அதை பண்றேன், இதை பண்றேன் தெரிஞ்சா இல்லையா? அந்த கூட்டத்தை தூண்டி விட்டது இந்த ஆள் தான், கலிப்பூங்குன்றம். அவரு அங்கிட்டு போராட்டம் தூண்டி விடுவாரு, இங்கிட்டு இவர் செய்தி சேனல் உட்காந்துட்டு ரஜினிக்கு எதிராக கருத்தியல் உருவாக்குவாங்க. ரஜினியும் விஜயும் அவர் போட்டி உருவாக்குவாங்க. இவர் தந்திரம் பண்றது. ரஜினிக்கு எதிராக தொடர்ந்து கருத்தியல் உருவாக்குறதுக்கு இவர் செய்தி சேனல் வேலை பார்க்கிறாரு, இவர் களத்தில் வேலை பார்க்கிறாரு. எப்படி 24 திமுகவை ஆட்சிக்கு கொண்டு வரதுக்காக பாடுபடக்கூடிய ஒரு வெக்கங்கட்ட கூட்டம் தான் தீகா. இதை முதல்ல நீங்க தெளிவா பார்க்கணும்னா, கொஞ்சம் நீங்க என்ன பண்ணுங்கன்னா, இந்த ரெண்டு பேருக்கு இடையான உறவுகள், இவர் என்ன விதமாக இந்துக்களுக்கு எதிரான கருத்தியலை வச்சிருக்காரு, இவர் எப்பெல்லாம் திடீர்னு பொங்கி வழிஞ்சாரு, அதுவும் முக்கியமாக ரஜினிக்கு எதிராகவும் நரேந்திர மோடி அவர்களுக்கு எதிராகவும் மத்திய அரசுக்கு எதிராகவும் பாஜகவுக்கு எதிராகவும் இவர் எந்த விதமான கருத்தியலை பரப்புறான்னு இவருடைய விவாதங்கள் உங்களால் புரிஞ்சுக்க முடியும். அதனுடைய நேரடி வெளிப்பாடு எங்கிருந்து வருது? தீகா இயக்கத்திலிருந்து வருது. தீகா இயக்கத்தினுடைய அனைத்து கட்டுரைகள் எடுத்து பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் ஒரே குரல் தான் அப்படின்ட்டு நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அந்த குரல் என்ன? இந்துக்கு எதிராக இருக்கணும், இந்தியாவுக்கு எதிராக இருக்கணும், திமுகவுக்கு எதிராக எவன் வந்தாலும் அவனை எதிர்க்கணும். இவ்வளவுதான் இவங்களுடைய சித்தாந்தம், மொத்தமே அவ்வளவுதான். இப்ப இவர் பின்புறம் அப்படி இருக்கு. அதற்காக நியூஸ் 18 அப்படி சொல்ல முடியுமா அப்படின்னா, அடுத்து அதே நியூஸ் 18 வேலை பார்க்கக்கூடிய இவர் யாரு? இவரும் நியூஸ் 18 வேலை பார்க்கக்கூடிய ஜீவ சகாப்தன். இவருடைய மனைவி இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய ஆக்டிவிட்டி நீங்க எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, சமீம் ஜீவான் அவங்க எடுத்து வச்சுக்கோங்க, அவங்க யாரோட தெரியுறாங்க? இவங்க யாரு? ஓவியா. இவங்களும் இதே தீகா இயக்கத்தினுடைய இன்னொரு பிரதிபலிப்பு தான். அதாவது தீகா இயக்கத்தில் இருக்கக்கூடிய தொடர்ந்து இந்துக்களுக்கு எதிராகவும் இந்தியாவுக்கு எதிராகவும் தீவிரமாக பிரச்சாரம் பண்ணக்கூடிய, திமுகவுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய இந்த ஓவியாவோட தான் இவருடைய மனைவி 24 பெரியாரியம் கருத்தியல் அந்த இயல் இந்த இயல் சுத்துறாங்க. இப்ப இந்த ரெண்டு பேரும் தொடர்பு, பின்புல தொடர்புன்றது தீகா இயக்கத்திலிருந்து வருது. சரியா? இந்த ரெண்டு பேர் மட்டும் கிடையாது, நாங்க 100% அடிச்சு சொல்றோம். நியூஸ் 18 இருக்கக்கூடிய, நாங்க ஆய்வு செஞ்சதுல நியூஸ் 18ல 2016க்கு அப்புறம் எடுக்கப்பட்ட அந்த ரெக்ரூட்மெண்ட் இருக்கு இல்லையா, அந்த பத்திரிகை துறைக்கு ஆள் எடுப்பாங்க இல்லையா, எடுத்து ஃபில் பண்றாங்களே, அதுல 70% கம்யூனிஸ்ட், தீகா, இந்த ரெண்டு இயக்கத்தை சார்ந்தவர்கள் மட்டும்தான் பெரும்பாலும் ரெஃபரன்ஸோட, அதாவது யாருடைய பரிந்துரையின் பேர்ல இவங்க ஆள் சேர்த்திருக்காங்க. அது ஒரு குறிப்பிட்ட சித்தாந்தத்தின் சார்போட இருக்கக்கூடிய பெரும் கூட்டம். அந்த கூட்டம் தன்னை பத்திரிகையாளர் முகத்தை மறைச்சுக்கிட்டு பின்புலத்தில் என்ன பண்ணுது? தன்னோட சித்தாந்தத்துக்கான வேலைகளை பார்க்குது. நான் திரும்பவும் சொல்றேன், ரெண்டு எடுத்துக்காட்டு மட்டும் தான் எடுத்தேன். நீங்க தாராளமாக விஷயங்கள் தோண்டுங்க, உங்களுக்கே கிடைக்கும். எங்களுடைய ஆய்வின் படி நியூஸ் 18ல இருக்கக்கூடிய, அதுவும் நியூஸ் 18 தமிழ் தான் சொல்றேன், நியூஸ் 18 தமிழ்ல பத்திரிகையாளர் ஒளிந்திருக்கக்கூடிய பெரும்பாலான பேர் தீகா இல்லாட்டி கம்யூனிஸ்ட், இந்த ரெண்டுக்குள்ள தான் வந்துருக்காங்க. சரி, இப்ப நியூஸ் 18 மட்டும் அப்படி இருக்கானா? அப்படி கிடையாது. நாங்க அங்கதான் நீங்க எல்லாருக்கும் கூடுதலா சில விழிப்புணர்வு தேவை. இங்க நியூஸ் 18 மட்டும் கிடையாது, நியூஸ் 7,
இல்லாட்டி புதிய தலைமுறை ஆகட்டும், இப்படியான செய்தி நிறுவனங்கள் இருக்கு இல்லையா, இந்த செய்தி நிறுவனங்களை யார் யார் எந்த வேலையில உட்காரணும் ஒரு சக்தி தீர்மானிக்குது. நீங்க நம்புறீங்களோ அது உண்மை. யார் 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 யாருக்கு என்ன விதமான ப்ரொமோஷன் கிடைக்கணும், யார் எந்த பதவியில் உட்காரணும், யார் எழுதப்படுற கட்டுரைகள் இங்கே பிரபலம் ஆகணும், யாரை பிரபலம் ஆக்கணும், யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், யாரை எங்க வைக்கணும் ஒரு சக்தியை தீர்மானிக்கணும். இன்னும் சொல்ல போனா அது அந்த செய்தி நிறுவனத்துடைய தலைவர்களாக இருப்பாங்க இல்லையா, அதாவது அந்த செய்தி நிறுவனத்துடைய நிறுவனர்கள், அந்த செய்தி நிறுவனத்துடைய ஓனர் இருப்பாங்க இல்லையா, அவங்களாலே முடிவு பண்றது இல்லை. இது அசைக்க முடியாத உண்மை. அந்த உண்மையை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா அடுத்து நீங்க பார்க்க வேண்டிய விஷயம் இந்த கூட்டம். இது என்னன்னா மாற்றத்திற்கான ஊடகவியலாளர் சங்கம்னு ஒரு சங்கம். இந்த சங்கத்தை உருவாக்கிக்கிட்டு இதுல என்ன பண்றாங்கன்னா, இதுல இருந்து தான் பெரும்பாலான ரெக்ரூட்மெண்ட் நடக்குது. நாங்க அறிஞ்ச வரை, அதாவது முக்கியமான பொறுப்பு ஃபுல்லாமே கைப்பற்றுறாருன்னா இந்த சங்கத்தாளுக தான். ஒரு குறிப்பிட்ட செய்தி நிறுவனம் அந்த டிஆர்பி ரேட்டிங்ல 3ஆவது இடத்துல 4ஆவது இடத்துல வரக்கூடிய முக்கியமான செய்தி நிறுவனம், அந்த நிறுவனத்துடைய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு நபர் எனக்கு ஃபோன் பண்ணி என்ன சொன்னார்னா, நாங்க மத்திய அரசுக்கு எதிராகவோ இல்லாட்டி இங்கே இருக்கக்கூடிய ஆளும் ஆட்சியாளருக்கு எதிராகவோ இல்ல ரஜினி அவர்களுக்கு எதிராகவோ எந்த விதமான கருத்தியல் பரப்பணும் என்ற எண்ணம் கிடையாது. எந்த கட்சிக்கான சார்பாக நாங்கள் செயல்படவும் கிடையாது. ஆனா இங்க இருக்கக்கூடிய இங்க வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் இருக்காங்க இல்லையா, அந்த வேலையை செய்யறாங்க. அது ஓரளவுக்கு எங்களால் கட்டுக்குள்ள வைக்க முடியுது, அதுக்கு மேல எங்களால் கட்டுக்குள்ள வைக்க முடியலன்றாங்க. யாரு? அந்த செய்தி நிறுவனத்தில் தலைமையில் இருக்கக்கூடியவர், செய்தி நிறுவனத்தின் தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடியவருக்கு ஏன் அந்த பிரச்சனை அப்படின்னு நான் கேட்டப்ப அவர் சொன்னாரு, இந்த மாற்றத்திற்கான ஊடகவியலாளர் சங்கன்ற மாதிரி ஒரு 4 சங்கத்தை வச்சுக்க வேண்டியது. இன்னொரு பக்கத்து அதுல வேலை சேர்ந்துருப்பாங்களே அவங்கள இவங்க சங்கத்தில் சேர்க்கிறது. இதன் மூலம் யாரு? நீங்களே இன்னைக்கு தமிழ்நாட்டில் செய்தி நிறுவனம் ஆரம்பிச்சா கூட உங்க செய்தி நிறுவனத்தை கட்டுக்குள்ள மறைமுகமா யாரால வச்சுக்க முடியும்? இந்த சங்கம் உருவாக்குது. இந்த சங்கம் யாரால கட்டுப்படுத்தப்படுது? அதுதான் இன்னொரு விசித்திரம். அது யாராலனா தீகா கம்யூனிஸ்ட். வேற யாருமே இதுக்குள்ள இருக்க முடியாது. வேற எந்த சித்தாந்தவாதி உள்ள இருக்க முடியாது. முக்கியமாக கம்யூனிஸ்ட் சித்தாந்தவாதிகள் உள்ள இருக்க முடியும். அதை தாண்டி தீகா, இந்த 2 பேர் மட்டும் தான் இந்த இயக்கத்துக்குள்ள பெரும்பாலும் இருக்க முடியும். மற்ற எந்த மாற்று கருத்துக்கும் இங்க இடமே கிடையாது. இது என்ன நீ ஊடக சங்கம் வச்சிருக்க? நான் கேட்கிறேன், இதை வச்சிருக்கு நீங்க இவங்களோட லட்சணத்தை புரிஞ்சுக்கணும்னா 2015 ஒரு கட்டுரை இந்த ஆர்டிகல் ரிலீஸ் பண்ணிருப்பாங்க. இந்த கட்டுரை எதுக்குன்னா, ஊடகங்களுடைய சுதந்திரம் பறிபோகுது, புதிய தலைமுறையுடைய அந்த ஊடக சுதந்திரம் பறிபோயிருச்சுன்னு ஒரு கண்டன அறிக்கை, ஒரு போராட்டம் நடத்திருப்பாங்க. அந்த போராட்டத்துக்கு ஸ்டாலின்லாம் வந்திருப்பாரு. அந்த கதை நான் அப்புறம் வரேன். அந்த போராட்டம் எதுக்கு நினைக்கிறீங்க? எதுக்கு ஊடக சுதந்திரம் கேட்கறான்னு நினைக்கிறீங்க? என்ன அவங்களுடைய ஊடக சுதந்திரம் பதிவு நினைக்கிறீங்க? அதுக்கு முந்தின நாள் அவங்க என்ன பண்ணாங்க, புதிய தலைமுறையில் இந்த கார்த்திகை செல்வன் கூட்டம் என்ன பண்ணாங்கன்னா, தாலி தேவையா, எப்படி விவாதத்தின் தலைப்பினது தாலி தேவையா, இந்து பெண்களுக்கு தாலி தேவையா, திருமணத்துக்கு தாலி தேவையா, நீ பர்தா தேவையா நடத்த பார்ப்போம், அது நடத்த மாட்டேன். சர்ச்சு தேவையா நடத்தேன், நடத்த மாட்டேன். என்ஜிஓ தேவையா நடத்த மாட்டேன். மத மாற்றம் தேவையானங்களே நடத்த மாட்டேன். அதெல்லாம் நடத்த மாட்டானுங்க. தாலி தேவையா நடத்துறேன். தாலி தேவையான ஒரு டைட்டில் தேவையா? அது கருத்து சுதந்திரமா? யார் சொல்றா? இந்த கூட்டம் சொல்லுது. அது மட்டும் கிடையாது, ஆன்லைன்ல இந்த கருப்பர் கூட்டம் ஒன்று இருக்கும். அது இந்து மதத்தை மட்டுமே அசிங்கமா இந்து கடவுளை மட்டுமே திட்டுவாங்க. கேட்டா அவங்க மத மறுப்பாளர்கள். ஏன்டா அதுலடா இந்து மதம் மட்டும் தான் கிடைச்சாடா? எங்க முகமது நபியை பேசுறா, எங்க ஜீசஸ் பேசுறா, அங்கெல்லாம் வாய் வராது. அங்கேதான் நீங்க இந்த புத்திசாலித்தனம் புரிஞ்சுக்கணும். இந்த ஊடக மாற்றத்துக்கான ஊடக சங்கத்துடைய தலைவராக இருக்கிறார் இல்லையா, இந்த ஆளு தான் அவர். இந்த ஆளு தான் இதோட இப்போதைக்கு தலைவராக இருக்கார். இவர் யாரு? இவர் வேற யாரையும் கிடையாது, நியூஸ் 18 விளையாடக்கூடிய ஆள் தான். இவரும் நியூஸ் 18 இருக்கக்கூடிய துணை ஆசிரியர் இருக்கக்கூடிய நபர் தான். இவர் ஹாசிஃப் முகமதுன்றவர் நியூஸ் 18 ஒர்க் பண்றார். இவர் தீவிரமான ஒரு காலத்தில் தீவிரமான இடதுசாரி சிந்தனையாளர், அதாவது கம்யூனிஸ்ட் சிந்தனை தீவிரம் உடையவர் அப்படின்னு காட்டிக்கிட்டு இங்க 24 மணி நேரமா வெட்டியா பல பேரை கெடுத்த கூட்டத்தில் இவர் முக்கியமான ஆள். எனக்கு தெரிஞ்சு கம்யூனிசம் 100% தோல்வி அடைந்த கொள்கை, ஒரு இடத்துல கூட வெற்றி பெறாத கொள்கை. ஆனா இங்க இருக்கக்கூடிய எல்லா குழந்தைகளுக்கும், முக்கியமா பத்திரிகையில் இருக்கக்கூடிய குழந்தைகளை பெரும்பாலும் போத ஊசி ஏத்துற மாதிரி ஏத்தி அந்த குழந்தைகளை முழுசா கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தில் ஊற வச்சது யாரு? இந்த மாதிரி ஆட்கள் தான். ஆனா இந்த மாதிரி ஆட்கள் பிழைத்துக் கொள்வது வேற வழியில. ஆனா இங்க இருக்கிற பத்திரிகை தொழில் பெரும்பாலான சின்ன பசங்களை ஃபுல்லா கெடுத்து நாசம் பண்ணது இந்த மாதிரி ஆட்கள் தான். கம்யூனிஸ்ட் கொள்கைகள், சே குவேரா, பிடல் காஸ்ட்ரோ, காரல் மார்க்ஸ், ஏதாவது ஒரு அடிப்படை அறிவு இருக்கிறவன் எவனா ஒருத்தன் இங்க கம்யூனிஸ்ட் ஆதரிப்பானா?
கடந்த 100 வருடங்களுக்கு மேல எந்த இடத்துலயுமே வெற்றி பெற்றதில்லை கம்யூனிசம். சீனா முன்னேறதுக்காக கம்யூனிசம் சுத்தமா கிடையவே கிடையாது. அது டேட்டா முழுமையா புள்ளி விவரத்துல பேச முடியும். ஆனா இவங்க எப்படி பேசுவாங்க? பெரும் முதலாளிகளுக்கு எதிராக நம்ம திரண்டு எழுவோம், புரட்சி பண்ணுவோம். என்ன பண்ற? இப்படியே எதையும் மூளை பேசி பேசி உருப்படா பண்ணணும். ஒரு செய்தியாளர் அப்படி இருக்கலாமா? யாரோ ஒரு கட்சி நடத்துறவங்க இல்ல மேடையில பேசுறவங்க பேசலாம். ஆனா ஒரு செய்தியாளர் அப்படி இருக்க முடியாது. சரியா இல்லையா? ஒரு செய்தியாளர் இரண்டு பக்கமுமான சரி தவறுகளை தேடி சமூக முன்னேற்றத்துக்கான வேலைகளை பார்க்கணும். ஆனா இந்த கூட்டம் செஞ்ச வேலை என்னன்னா, முழுக்க தமிழ்நாட்டில் கூடிய செய்தி நிறுவனத்தில் இருக்கக்கூடிய செய்தியாளர்கள் எல்லாருமே ஒரு வகையில முழுக்க இடதுசாரி சிந்தனையாளர்களாக மாத்திட்டாங்க. அதாவது கம்யூனிஸ்ட் சிந்தனையாளர்களாக மாத்திட்டாங்க. இன்னொரு பக்கம் தீக்கா. இந்த ரெண்டுவே தான் பகுத்தறிவுன்ற பேர்ல முழுக்க இந்து மதத்தை மட்டுமே எதிர்த்து பேசக்கூடிய ஒரு கூட்டத்தையும், இன்னொரு பக்கத்து எந்தவித டேட்டாவும் இல்லாம, எந்தவித புள்ளி விவரமும் இல்லாம, எந்த அறிவும் இல்லாம, எந்தவித பொருளாதார விவரமும் தெரியாத ஒரு கூட்டத்தை கம்யூனிஸ்ட்ன்ற பேர்ல வளர்த்து மீடியாக்குள்ள உள்ள விடுறாங்க. இப்ப இதன் பின்னாடி சூத்திரதாரிகள் யார் வராங்க? இவர் மட்டும் கிடையாது. ஹிந்து ராமோட நீங்க அடிக்கடி பார்க்க முடியும். இவர் பேர் பீர் முகமது. இவங்க எல்லா பேருமே 100% இந்து எதிர்ப்பாளர்கள், இந்திய எதிர்ப்பாளர்கள், நரேந்திர மோடி எதிர்ப்பாளர்கள், மறைமுகமா திராவிட கட்சிகள் இல்லையா அதற்குரிய ஆதரவாளர்கள். இது கொஞ்சமான தகவல் தான். நீங்களே தயவு செய்து இந்த ஹாசிஃப் முகமதுல ஆரம்பிச்சு இந்த பீர் முகமது தொட்டு இந்த விடுதலை இயக்கத்தில் இருக்கக்கூடிய கூட்டம் இருக்கு இல்லையா, இந்த தீக்கா இயக்கம், இவங்களுடைய எல்லா பதிவுகளையும் பாட்டுங்க. உங்களால புரிஞ்சுக்க முடியும். அது என்னன்னா, மோடி வெறுப்பை தெளிவாக காட்டியிருப்பாங்க, இந்து மத வெறுப்பை மறைமுகமாக காட்டியிருப்பாங்க, அதுக்கப்புறம் இந்தியா வெறுப்பை மறைமுகமாக காட்டியிருப்பாங்க. அதுக்கப்புறம் சமீபத்தில் வந்திருக்குது ரஜினி அவர்களை வெறுப்பா அவருக்கு எதிராக மிகப்பெரிய பிரச்சாரத்தை பண்ணணும். இது இவங்க இப்போ சமீபத்தில் எடுத்துக்க முடிவு. அது ஒரு வருஷம் 2 வருஷமா இவங்க எடுத்துக்க முடிவு தீவிரமா ரஜினி எதிர்க்கணும். ஏன்? ரஜினி தான் இப்ப திமுகவுக்கு மிகப்பெரிய ஆபத்து. அவர் தான் அரசியல் கட்சியில் வெற்றி பெறக்கான வாய்ப்புகள் இப்போ உருவாகிட்டு வரதுனால, மக்கள்கிட்ட மாற்றத்தை விரும்புறதுனால, அவர் வந்து மாற்றத்தை கொடுக்கறதுக்கான நம்பிக்கை கொடுக்க வல்லவர்னால அவருக்கு எதிரான பிரச்சாரங்களை தீவிரப்படுத்தியிருக்காங்க. இப்ப சமீபத்தில் இந்த மாற்றத்திற்கான ஊடகவியலாளர் சங்கம் எதை பண்றாங்க? இங்க ஒரு மாற்றமே நடந்திருக்கிறோம் தீவிரமா இருக்காங்க. இவங்க பேர் என்ன? திரும்ப யாத்திரை வச்சுக்க, மாற்றத்திற்கான ஊடகவியலாளர் சங்கம். ஆனா பண்றது எல்லாமே என்ன? திமுக ஆட்சி கொண்டு வரதுக்கான வேலை. அப்ப நீங்க எல்லாம் கேட்பீங்க, மாறுதாஸ் ஒரு தீவிரமான தவறான குற்றச்சாட்டை வைக்கிறாரோ, ஒருவேளை அவருக்கு பத்திரிகை துறை மேல வெறுப்போ? அப்படி கிடையாது. நான் திரும்பவும் சொல்றேன், இங்க ஒரு நல்ல பத்திரிகை துறை உருவாகும். இங்க நல்ல ஜேர்னலிசம் இல்லையா, பத்திரிகை துறையை சார்ந்த நல்ல பத்திரிகையாளர் உருவாகும். அவங்க இருபக்கம் இருக்கக்கூடிய சரி தவறுகளை துணிஞ்சு பேசக்கூடிய நபர்களா இருக்கும். அதுதான் என்னுடைய விருப்பம். ஆனா கெடுவாய்ப்பாக இப்படியான சங்கங்கள் சேர்ந்துக்கிட்டு இங்க மீடியா, அதாவது செய்தி நிறுவனங்களை மிரட்டி, அங்க இருக்கக்கூடிய செய்தி நிறுவனத்துடைய ஓனரை மிரட்டி, அங்க இருக்கக்கூடிய பத்திரிகையாளர் தன் வசப்படுத்தி இங்க என்னென்ன செய்தி எப்படி வரணும்ன்றத தீர்மானிக்கிற சக்தியா மாறி இருக்காங்க. இது எந்த சமூகத்துக்கும் நல்லது கிடையாது. இது யோசிச்சு பாருங்க. இங்க இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட், தீகா, திமுக, இவங்க 3 பேர் தான் இங்க எந்த ஒரு செய்தி நிறுவனத்துக்கும், அது சன் டிவி, கலைஞர் டிவி மட்டும் கிடையாது, எந்த செய்தி நிறுவனத்துக்கும் இந்த 3 பேரால தான் அமர முடியும்னா இது எவ்வளவு பெரிய ஆபத்து. இது எவ்வளவு பெரிய ஆபத்து. நீங்க தீக்கா ஒரு கருத்தியல் வைக்கிறாங்க, தாராளமா அவங்களுக்கு முழு சுதந்திரம் உண்டு. ஆனா அதற்கு எதிராக அவங்க செய்யக்கூடிய குற்றச்சாட்டுக்கு எதிராக RSS ஒரு கருத்தியல் வைக்கிறாங்கன்னா, RSS சித்தாந்தம் சார்ந்து அதை பேசக்கூடிய அவர்களுடைய கருத்தியல் இருக்குன்னா அது வெளியே வரணுமா இல்லையா? நீ ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன், ஜாதி இந்தியாவில் மட்டும்தான் இருந்துச்சுட்டாங்க. அது கிடையவே கிடையாது. அது மிகப்பெரிய பொய். அது பிரிட்டிஷ் காலத்திலிருந்து மிகப்பெரிய பொய்னு நிரூபிக்கப்பட்டிருக்குது. உலகம் முழுவதும் செய்யும் தொழிலை அடிப்படையாக வச்சு பிரிவுகள் இருந்தது. அது இந்து மதத்தின் மீது வந்து போடுறது இல்லையா, அது அபாண்டமான குற்றச்சாட்டு. வர்ணம் வேற, ஜாதி வேற, வர்ணம் பிறப்பால் வருவதில்லைன்னு எவ்வளவுதான் இந்து மத ஆன்மீக பிரிவுகள் சொன்னாலும் இங்களுடைய செய்தி ஊடகங்கள் எதை பிரதிபலிக்குது? இந்த தீக்கா கம்யூனிஸ்ட் சொல்லக்கூடிய ஜாதின்றது இந்துக்கள்கிட்ட மட்டும்தான் இருக்கின்றத திரும்ப அழுத்தமா மக்கள் மத்தியில் ஒரு தவறான கருத்தை பரப்ப முடியுது. சரியா? இந்த தவறான கருத்தை எப்படி பரப்ப முடியுது? மாற்று கருத்து இருக்கக்கூடியவர்களை புறக்கணிக்கிறது மூலமா. இது புரியுது அவங்களுக்கு? இந்தியாவிலேயே 64க்கும் மேற்பட்ட ஜாதிகள் இஸ்லாம் மதத்தில் உண்டு. இதுக்கு முழு ஆய்வுகளை நீங்க வேற எங்கேயும் போகணும், அம்பேத்கருடைய ஆய்வு கட்டுரைகள் எடுத்தாலே உங்களை புரிஞ்சுக்க முடியும். அப்ப அம்பேத்கரை ஒதுக்கிட்டு இவங்க ஒரு சூப்பரான சித்தாந்தத்தை இவங்க வசதிக்கு ஏற்ற திணிக்கிறாங்க. சரியா? இது எவ்வளவு பெரிய சூழ்ச்சி. இந்த 3 பேர் தான் பத்திரிகைத்துறைக்கு வர முடியுன்றனால இந்த பிரச்சனை வருது. அதெல்லாம் மாற்றத்துக்கு யாரும் வர முடியாது. மீடியா ஹவுஸை நேராக கண்ட்ரோல் பண்ண முடியும், இந்து மதத்தை நேரடியாகவே தாக்க முடியும்.
அப்ப இவங்க பின்னாடி வரக்கூடிய இன்னும் சில பேர் யாருன்னு நாங்கள் தேடி பார்த்தோம். அப்ப தோண்டும் போது ஒரு அதிர்ச்சிகரமான தகவல். அது என்னன்னா, இந்த மாற்றத்துக்கான ஊடகவியலாளர் சங்கம் இருக்கு இல்லையா, இந்த சங்கத்துல கண்டென்ட் ரைட்டரா இருக்கக்கூடிய சில பேர்ல எடுத்து பார்த்தா அவங்களுடைய வரலாறு எங்கேருந்து வருதுன்னா இந்த குறிப்பிட்ட நிறுவனத்திலிருந்து வருது. அந்த குறிப்பிட்ட நிறுவனம் என்னங்கன்னா ஒன் மைட் ஜெனரேஷன் ரிசர்ச் அப்படின்னு ஒரு நிறுவனம். இந்த நிறுவனம் யாரோடதுன்னா அதனுடைய நிறுவனத்துடைய இந்த காப்பி. இந்த நிறுவனம் யாரோடதுன்னா 2 பேர் இருக்குது, அன்பில் பொய்யாமொழி, 2வது மோகன் கார்த்திக். அன்பில் பொய்யாமொழி, மோகன் கார்த்திக். திமுகவை 4 பேர் தீர்மானிக்கிறாங்க. இப்ப இருக்கக்கூடிய திமுகவை 4 பேர் தீர்மானிக்கிறாங்க. ஒன்று உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், அதுக்கடுத்து அன்பில் மகேஷ், அதுக்கடுத்து மோகன் கார்த்திக், அதுக்கடுத்து சபரீஷன். இவர் ஸ்டாலினோட மகன், அவரு அன்பில் பொய்யாமொழி அவருடைய மகன், இவர் அண்ணா நகர் எம்எல்ஏ மோகன் அவர்களுடைய மகன், இவர் ஸ்டாலின் அவர்களுடைய மருமகன். இந்த 4 பேர் தான் பெரிய லெவலில் இந்த திமுக கட்டுக்குள்ள வைக்கிறாங்க. அவங்களுடைய அமைப்பு தான் இது, இந்த நிறுவனம். இந்த நிறுவனத்தில் வேலை பார்த்த கூட்டு தான் எங்கே வேலை பார்க்குது, இந்த ஊடகவியலாளர் மாற்றத்துக்கான ஊடகவியலாளர் சங்கத்தில் வேலை பார்க்குது. வந்துருச்சா விஷயம், வெளியே வந்துருச்சா, எங்கேருந்து வந்தாங்கன்னு பதிவோட முடிவாக நான் 2 விஷயம் ஷேர் பண்ண விரும்புகிறேன். இங்கே இருக்கக்கூடிய பத்திரிகை துறையை நம்ம திருத்த வேண்டிய கடமை இருக்கு. அதுக்குள்ள கருநாக பாம்பு இருக்கு இல்லையா, அது பெரிய படையை உள்ள புகுந்துருச்சு. இப்போ இருக்கிற நிலைமையில இந்த மீடியா ஹவுஸ் இருக்கு இல்லையா, செய்தி நிறுவனங்கள், அதை உடனே ஒரே நாள திருத்த முடியாது. நாம இனி வரப்போற காலங்களில் நல்ல விதமான பத்திரிகையாளர்களை உருவாக்கணும். அதற்கு நம்ம என்ன செய்யணும், 2 வேலை பார்க்கணும். ஒன்று, இப்போ இருக்கக்கூடிய இந்த மோசமான கூட்டத்தை எதிர்த்து எங்கே குரல் கொடுக்கணும் நமக்கு தெரியணும், அது கொடுத்தாங்க. 2வது நாமளும் பயிற்சி கொடுக்கணும். சரியா? அதில் முதலாவது நீங்கள் என்ன செய்யணும்னா, முதல் ஸ்டெப்பாக தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த நியூஸ் 18 தமிழ் இருக்கு இல்லையா, அதற்கு எதிராக மிகப்பெரிய தமிழ்நாட்டில் இருக்கிற நியூஸ் 18 இருக்கு இல்லையா, அதற்கு எதிராக ஒரு முக்கியமான ஆய்வு, முதல் கட்ட ஆய்வு இருக்கு இல்லையா, அந்த முதல் கட்ட ஆய்வை நாங்கள் முடிச்சு அதுக்கான ரிப்போர்ட்டை நாங்கள் அனுப்பி வச்சிட்டோம் அதனுடைய தலைமை அதிகாரிகளுக்கு. நீங்கள் இவங்களுக்கு போதுமான தகவல்கள் போகல. உண்மையிலே உங்களுக்கு தகவல் போச்சுன்னா நடவடிக்கை எடுக்கக்கூடிய நபர்கள் தான் நடவடிக்கை எடுக்க தயாராகவும் இருக்காங்க. ஆனால் இங்கே என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கு தெரியல. அதாவது நியூஸ் 18 தமிழில் 70% பேருக்கு திமுக ஆதரவாளர்கள், கம்யூனிஸ்ட் ஆதரவாளர்கள் அப்படின்ற உண்மையே இவங்க யாருக்கு தெரியாது. அந்த லட்சணத்தில் இருக்கு. ஏன்னா அவங்களை பொறுத்த வரைக்கும் நம்பர்ஸ் தானே. ப்ராஃபிட், இன்னைக்கு ஒழுங்கா அட்வர்டைஸ்மெண்ட் வந்துச்சா, அதே மாதிரி லாபம் ஓடிச்சா, ஒழுங்கா செய்திகள் ஓடுதா, இவ்வளோ அவங்க பார்ப்பாங்க. ஆனால் எந்த பேஸில் யார் எந்த பாம்பு உள்ளது உட்காருன்னு உங்களுக்கு தெரியாது. கரெக்டா? அதை நம்ம எடுத்து சொல்ல வேண்டியது இங்கே நம்மளுடைய கடமை. அதனால நான் என் பக்கத்தில் தேவையான ரிப்போர்ட்டை இங்கே இருக்கக்கூடிய முக்கியமான அதிகாரிகள் எல்லா பேருக்குமே, அதாவது போர்டு மெம்பர்ஸ்ல ஆரம்பிச்சு அதில் மிகப்பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிப்பாங்களே அவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே நான் இமெயில் பண்ணிட்டேன். அங்கே இருக்கக்கூடிய தலைமை அதிகாரிகள் இருப்பாங்களே அவங்களுக்கு இங்கே நடக்கக்கூடிய கூத்தை உங்க வாயில உங்களுக்கு என்ன புரியுதோ அதை நீங்க அனுப்புங்க. நான் என் மட்டத்தில் ஒரு இமெயில் அனுப்பிட்டேன். நீங்களும் இந்த இமெயிலை கட்டாயம் எல்லாரும் அனுப்பணும்னு நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா ஒரு முயற்சி எடுக்கிறோம், 1-2 இமெயில் போகக்கூடாது. ஒரு 30,000-40,000 இமெயில் போனாதான் இங்கே நடக்கிற விஷயத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்றது இவங்களுக்கு அந்த சீரியஸ்னஸ் இருக்கு இல்லையா, அதில் பிரச்சனை அது புரியும். அதனால் உங்கள் எல்லாட்டையும் கேட்குறதுன்னா தயவு செய்து இந்த நியூஸ் 18 குரூப் இருக்கு இல்லையா, தமிழுக்கு அனுப்பிடாதீங்க. திரும்ப சொல்கிறேன், நியூஸ் 18 தமிழுக்கு அனுப்புனீங்க வாங்கி குப்பையை போட்டுவானுங்க. நீ அங்கே அனுப்பக்கூடாது. நியூஸ் 18 குரூப் இருக்குல்ல அங்கே அனுப்புங்க. இவங்களுக்கான தகவலாம் எங்கே கிடைக்குன்னா நான் கீழே கொடுத்துருக்கேன். முடிஞ்சதுன்னா அந்த நியூஸினுடைய வெப்சைட் போங்க, நியூஸ் 18 குரூப் அந்த வெப்சைட் போங்க. அங்கே இருக்கும் கம்ப்ளைண்ட், அந்த கம்ப்ளைண்ட்டுக்கான இமெயில் ஐடி எடுத்து அதுக்கு நீங்கள் பர்சனலாகவே இமெயில் பண்ணுங்க. முதலாவது உங்கள் வியூ இல்லாட்டி என்னுடைய வியூ இந்த யூடியூப் சேனலுடைய கீழே இருக்கு இல்லையா, இந்த டிஸ்கிரிப்ஷன் அதில் நான் கொடுத்துருப்பேன். அதை நீங்கள் எடுத்து உங்கள் பேரை போட்டு கூட நீங்கள் அனுப்புங்க. ஆனால் கட்டாயம் நியூஸ் 18 குரூப்புக்கு வந்து இந்த மெயில் போயிருக்கணும்.